ஹே ஹாய் காய்ஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி கம்மியான ப்ரைஸில் பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான். அண்ட் இந்த வீடியோ நமக்கு கொஞ்சம் லாங்காக தான் இருக்க போகுது. பட் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி சண்டே வேறு, எல்லோரும் ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் போடுறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருப்பீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நான் மேலே ஒரு சில சைட்ஸ் காமிக்கிறேன். அண்ட் ஒன் பை ஒன்னாகவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன சைட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி. அண்ட் இன் பேரலல் நீங்கள் ChatGPTயும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் போகிற சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் பஸ் தான். ஸோ ரெட் பஸ்ஸில் நான் சென்னை டு மதுரை தான் போட்டிருக்கேன். இங்கே டிக்கெட் ப்ரைஸ் ஸ்டார்டிங் பார்த்தீங்கனாலே எனக்கு 1000லேருந்து 800 வரைக்கும் இருக்குது. நான் உங்களுக்கு கீழேயும் ஸ்க்ரால் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ டிக்கெட் ப்ரைஸஸ்லாம் வச்சுருக்காங்க ரெட் பஸ்ஸில் அப்படின்றது. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் சைட் பார்த்தோன்னா மேக் மை ட்ரிப் தான். ஸோ மேக் மை ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு 600லேருந்து 1000 வரைக்குமே பஸ் டிக்கெட்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அண்ட் நான் இதுலேயும் உங்களுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இங்கே நமக்கு ஒரு சில செட் ஆஃப் கூப்பன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் சைட்டில் போய் பார்க்கலாம். இது கோபிகோ. கோபிகோலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸே 2000 இருக்குது, விச் இஸ் டூ ஹை. எல்லோரும் அந்தளவுக்கு பஸ் டிக்கெட் போடுவாங்களான்றது எனக்கு தெரியலை. அண்ட் இதுலேயும் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு 1000 வரைக்குமே போகுது. அண்ட் நெக்ஸ்ட் சைட் நம்ம போனோன்னா கிளியர் ட்ரிப் தான். கிளியர் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு 550லேருந்துமே எனக்கு டிக்கெட் இருக்குது. இதில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் சைட்டில் போய் பார்க்கலாம். பேடிஎம் ட்ராவல் தான். இது நிறைய பேத்துக்கு தெரியாது. பட் நான் மோஸ்ட்டாக இந்த சைட்டில் தான் பஸ் டிக்கெட் வந்துட்டு புக் பண்ணுவேன். அண்ட் இதில் ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா எனக்கு 600லேருந்து தான் இருக்கும். மிச்ச சைட்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு இதில் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் சைட் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அபிபஸ். அண்ட் இங்கே 800லேருந்து எனக்கு சேம் அப் டு 1000 வரைக்குமே இங்கேயுமே வந்துட்டு டிக்கெட்ஸ் வந்துட்டு வச்சுருக்காங்க. அண்ட் எனக்கு இல்லைப்பா, எனக்கு இதோட கம்மியாக தான் வேணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது டிஎன்ஏசிடிசி கவர்மெண்ட் பஸ் ஆப் தான். பட் இது நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே ப்ரீ புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ப்ரைஸ் வீக்கெண்ட் ஆனாலோ இல்லை வீக் டேஸ்லேயோ ஃப்ளக்சுவேட் ஆகாது. ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் தான் இங்கே மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு லைவ் எக்ஸாம்பிளோடையே நான் வந்துட்டு பண்ணி காமிக்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ரெட் பஸ்ஸில் திரு ட்ராவல்ஸுன்றதை செலக்ட் பண்ணுறேன்னா இங்கே 2110க்கு எனக்கு வந்துட்டு 999க்கு பஸ் டிக்கெட் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதே தான் நான் மேக் மை ட்ரிப்பில் போய் நான் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். இங்கே நான் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா எனக்கு பஸ் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபில்டர் இருக்கும். இங்கே நம்ம போய் இங்கே நான் பஸ் ஆப்ரேட்டர்ஸில் இப்போ நான் திரு ட்ராவல்ஸுன்றதை செலக்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டிக்கெட் ப்ரைஸ் 749 தான் வருது. ஃபஸ்ட் ஆப் கம்பேர் பண்ணுறப்போ இங்கே ரொம்ப கம்மி. அண்ட் நம்ம இப்போ கோபிகோவில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் இதே இதை. இங்கேயும் நான் வந்துட்டு ஆப்ரேட்டர்ஸில் திரு ட்ராவல்ஸுன்றதை டைப் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 999 அண்ட் 749க்கு வந்துட்டு டிக்கெட் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் சைட் போய் இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கிளியர் ட்ரிப்பில் நான் பஸ் ஆப்ரேட்டர்ஸில் திரு ட்ராவல்ஸுன்றதை டைப் பண்ணுறேன். இங்கே நான் செலக்ட் பண்ணோன்னா இங்கேயும் வந்துட்டு கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது ப்ரைஸ் வந்துட்டு. இப்போ ஏன் நான் பேடிஎம் பஸ் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன்றது உங்களுக்கு தெரியும். இங்கே போய் நான் திரு ட்ராவல்ஸுன்றதை டைப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இங்கே டைப் பண்ணோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே நீங்கள் பஸ் டிக்கெட் ரேட்டை பாருங்கள். மிச்ச ஆப்ஸ் கம்பேர் பண்ணுறதுக்கும் இங்கேயும் வந்துட்டு எனக்கு மேக்ஸ் 700 வந்துட்டு இங்கே தாண்டவே இல்லை. அண்ட் நம்ம அபிபஸில் இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே நான் திரு ட்ராவல்ஸ்ன்னு டைப் பண்ணேன்னா விச் இஸ் சேம். எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. லைக் ரெட் பஸ்ஸில் இருந்தது தான் இங்கே வருது. இல்லைப்பா நான் ஸ்டாண்டர்டே போய்க்கிறேன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் டிஎன்ஏசிடிசி வந்துட்டு போய் அதில் புக் பண்ணிக்கலாம். பட் இதில் நீங்கள் முன்னாடியே ப்ரீ புக் பண்ணுற மாதிரி மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பேடிஎம்லாம் ஆல்ரெடி கம்மியாக இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம இன்னும் இருக்க காசையும் இன்னும் நம்ம எப்படி கம்மியாக வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா நான் உங்களுக்கு வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் பேடிஎம் போயிட்டு எனக்கு பிடிச்ச சீட்டை செலக்ட் பண்ணிட்டு நான் பிக்கப் பாயிண்ட் அண்ட் ட்ராப்பிங் பாயிண்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணணும். இங்கே நான் பிக்கப் பாயிண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ட்ராப்பிங் பாயிண்ட்டும் ஆல்ரெடி ஃபெச் ஆகிருக்கு. இப்போ நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் சைடு வந்துட்டு என்டர் ப்ரோமோ கோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதில் ப்ரோமோ கோடை வந்துட்டு என்டர் பண்ண போகிறோம். பட் என்கிட்ட தான் ப்ரோமோ கோடே இல்லையே, நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் ChatGPT நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் நான் ChatGPT போய்ட்டு ஐ நீட் அ கூப்பன் கோட் ஃபார் பேடிஎம் பஸ் டிக்கெட்டுன்னு சொல்லி போட்டேன்னா எனக்கு இங்கே ஒரு சர்டைன் கூப்பன்ஸ் வந்துட்டு லோட் ஆகும். அண்ட் நான் டைப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ChatGPT லோட் ஆகுது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே எனக்கு இங்கே ஒரு சர்டைன் கூப்பன்ஸ் வந்துட்டு எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும். ஸோ நீங்கள் இந்த கூப்பன்ஸை வந்து அப்ளை பண்ணியும் உங்களால் பஸ் டிக்கெட்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே புக் பண்ணிக்க முடியும். அண்ட் நான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு லைவ் எக்ஸாம்பிளாக ரெட் பஸ்ஸில் வச்சு நான் உங்களுக்கு வந்துட்டு இதை நான் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு டிக்கெட் குறையுது அப்படின்ற மாதிரி.
ஓகே. இப்போ நான் ரெட் பஸ்ஸில் எனக்கு வந்துட்டு இப்போ ரெட் பஸ் கூப்பன் தேவை. ஸோ நான் ரெட் பஸ் கூப்பன்ஸ்ன்னு சொல்லி போடுறேன். ஓகே. இங்கே நான் டைப் பண்ணிட்டு இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு கூப்பன்ஸ் வந்துட்டு இங்கே லோட் ஆகும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ரெட் பஸ்ஸோட கூப்பன்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிருச்சு. இப்போ நம்ம இந்த கூப்பனை கொண்டு போய் ரெட் பஸ்ஸில் அப்ளை பண்ணி நம்ம எவ்வளோ டிக்கெட் குறையுது அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். அண்ட் நான் இப்போ ரெட் பஸ் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே நான் த்ரூ ட்ராவல் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் சேமஸ் பிடிச்ச சீட்டை நான் செலக்ட் பண்ணிட்டு இங்கே நம்மளோட போர்டிங் பாயிண்ட் அண்ட் ட்ராப்பிங் பாயிண்ட் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். அண்ட் இங்கே என்னோடய போர்டிங் பாயிண்ட் வந்துட்டு நான் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி கிளிக் பண்ணிக்கிறேன் அண்ட் மேட்தானி கொடுத்துக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு கூப்பன் என்டர் பண்ணுறது இங்கே நமக்கு வந்துட்டு அலோவ் பண்ணல. அவங்க பேமெண்ட் பேஜில் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இங்கே பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் பேஜ் வந்துட்டு போகலாம். ஸோ இப்போ நான் கொடுத்துக்கிறேன். இங்கே எனக்கு வந்துட்டு இந்த அஷூரன்ஸ் வந்துட்டு தேவையில்லை. இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் போய் கண்டினியூ புக்கிங் கொடுக்குறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாலும் எனக்கு ஓகே இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேவ் அ கூப்பன் கோடா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். நம்ம அதில் தான் இப்போ நம்ம இங்கே எடுத்த கூப்பனை வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் நான் இப்போ பேஸ்ட் பண்ணேன்னா எனக்கு ஆஃபர் நாட் அப்ளிகபிள் ஃபார் திஸ் ரீஜன் சொல்லி வந்துருச்சு. ஸோ நான் அகெயின் ChatGPT போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு இந்தியா பேஸ் பண்ணி கூப்பன் வேணும் அப்படின்ற மாதிரி நான் டைப் பண்ண போகிறேன். அண்ட் நான் ஐ நீட் அ கூப்பன் கோட் ஃபார் இந்தியன் ரீஜன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்தோன்னே எனக்கு இங்கே ஒரு சில செட் ஆஃப் கூப்பன்ஸ் வந்துட்டு லோட் ஆகும். நம்ம இந்த கூப்பனை கொண்டு போய் இப்போ நம்ம திருப்பி அங்கே அகைன் பேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ ரெட் 500 எடுத்துகிட்டு அங்கே போய் பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இதில் நான் பழைய கூப்பன் கூட ரிமூவ் பண்ணிட்டு இப்போது நான் ரெட் 500ன்றதை நான் பேஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுக்குறேன். ஓ மை காட், இது வந்துட்டு நியூ யூசர்ஸ்க்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ நம்ம கேஷ் 300 ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதையும் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் கேஷ் 300 நான் அடுத்து பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 50 ருபீஸ் வந்துட்டு கேஷ்பேக் கிடச்சிருக்கு. இதை நான் நெக்ஸ்ட் புக்கிங்லேயும் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு மோஸ்ட்டாக பஸ் டிக்கெட்ஸ் வந்துட்டு புக் பண்ணுவேன். நீங்கள் எடுத்தோடனே டேரெக்டாக எந்த ஆப்லேயும் எந்த சைட்லேயும் போய் புக் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 ஆப் கம்பேர் பண்ணி பாருங்கள். அண்ட் அதில் எது லோவஸ்ட் ப்ரைஸாக இருக்கோ அதில் நீங்கள் இந்த மாதிரி கூப்பன்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பை.